தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 18/12/2022 ஞாயிற்றுக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் காலை 6:37 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்னு நான் சொல்கிறேன். நல்ல வார்த்தை, பாசிட்டிவ் சிந்தனையாக நம்ம சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் முதல்லாம் தபாலில் வரும். இப்போ செல்லுலேயே எல்லாருக்கும் செய்திகள் அனுப்பிச்சிடுறாங்க. தபால்கார் எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவார், தபால் இல்லை அப்படின்னா இல்லைன்னு சொல்ல மாட்டார், நாளைக்கு அப்படிம்பார். அதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்கிறதுக்காக. அது மாதிரி சில பேர் சில நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது, இப்போ செட்டிநாட்டு பகுதியிலலாம் சில சாமாங்க இல்லை அப்படின்னா நிறைய இருக்குது அப்படிம்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அது இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி விளக்க அமர்த்துன்னு சொல்லக்கூடாதான், விளக்க மலையேற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவனுடைய பேரை சொல்கிறதுல கூட சிலருக்கு தடுமாற்றங்கள் வந்துடும். பொதுவாக உச்சரிப்பு நல்லா இருக்கணும். கும்பகர்ணன் வரங்கேற்க நினைச்சார், என்றைக்குமே சாகக்கூடாது, என்றைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சார். சரின்னு தவம் இருந்தார். தவம் இருந்தபோது எதிரில் இறைவன் தோன்றினார். தோன்றினோடனே கும்பகர்ணன் கிட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டார். இவர் என்ன சொல்லணும், நித்தியா தத்துவம் அப்படின்னு கேட்க நினைச்சார். நித்தியா தத்துவம்னா நித்தியமும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம், தினந்தோறும் வாசம் செய்யணும் இந்த உலகத்திலேன்னு. ஆனால் அந்த கேட்குற நேரத்தில் இறை அருளால் அவருடைய நாக்கு கொஞ்சம் குளறி நித்ரா தத்துவம்னு கேட்டார். நித்ரா தத்துவம்னா நித்திரைனா என்ன, தூக்கம்னு அர்த்தம். வாழ்க்கை முழுவதும் தூங்கிக்கினே இருந்தார். அதனால தான் சொல்லுவாங்க, என்ன இப்படி தூங்குற, கும்பகர்ணன் மாதிரி தூங்குறிய அப்படிம்பாங்க. அதனால் உச்சரிப்பு நல்லா இருக்கணும். சொல்லக்கூடிய அந்த சொற்களிலேயே கூட சில மாற்றங்கள் இருக்குது. ஒரு மரம் வெட்டி விறகு வெட்டி ஒருத்தர், அவர் ரொம்ப பெரிய சிவபக்தன். அவர் மரம் வெட்டுறாரு. மேலே நுனிமரத்தில் இருந்துக்குன்னு அடிமரத்தை வெட்டுறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க, இப்படி வெட்டுறாரே, இந்த கிளை முறிஞ்சு விடுகையில் கீழே விழுந்து ஏதாவது ஆய்ப்பயிர்மை இவருக்குன்னு. ஆனால் மேலே பரமசிவனும் பார்வதியும் மேலுலகத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்வதி அம்மா சொல்லுது பரமசிவன்கிட்ட, உங்களுடைய பக்தன் இப்படி மூடத்தனமாக வெட்டுறாரு, ஒரு மூடன், ஆனால் சிவபக்தனாக இருக்காரு, நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா, முனிமரத்தில் இருந்துக்கிட்டு நுனிமரத்தில் இருந்துக்கிட்டு அடிமரத்தை வெட்டுறாரு, நீங்கள் காப்பாற்றுங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, சிரிக்கிறாரு சிவபெருமான். இப்போ விழுக போகிறேன், விழுகிற பொழுது அப்பான்னு கத்திக்கிட்டு விழுந்தான்னா, அப்பா அப்படின்னு சொல்லி விழுந்தான்னா நான் காப்பாற்றுறேன், அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு விழுந்தா நீ காப்பாற்றுன்னு சொல்லி 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக வெட்டி முடித்து அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுகுது. கீழே விழுகிற போது அவன் அப்பான்னு சொல்லலை, அம்மானு சொல்லலை, ஐயோன்னு சொல்லி விழுந்தேன். ஐயோங்கிறது யாருன்னா யமதர்மராஜனுடைய மனைவின்னு சொல்லி வாரியார் சொல்லுவார். அதனால் அந்த சொல்லில் அவன் அப்பான்னு அந்த இறை நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. ஆனால் சொல்லுகிற பொழுது கடைசி நேரத்திலே அந்த ஆபத்து வருகின்ற பொழுது உச்சரிக்க மறந்துட்டார். ஆகையினாலே ஆபத்துன்னு இல்லை, எந்த நேரமுமே நம்ம இறை சிந்தனை இருக்கணும். ஆனால் தொழிலும் பார்க்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ஆகையினாலே அப்படி தொழில் பார்க்கின்ற பொழுது நமக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரத்தை நம்ம தேடக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் இரவிலும் நாம் இறைவனை தியானித்து உச்சரித்தாலே நம்முடைய வாழ்க்கை வளமாகும் நலமாகும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையலாம். என்ன இருந்தாலும் இந்த திடீரென உங்களுக்கு இடமாற்றங்களோ வீடு மாற்றங்களோ வரலாம். வருவதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு சொல்லை செயலாக்கி காட்டும் நாள். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்யும் எண்ணம் மேலோங்கும். மாற்று இனத்தவர்கள் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்ய முன் வருவார்கள். அதே நேரத்தில் 6ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். 6இல் கேது இருப்பதால் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கலாம். ஒரு செயலை 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் உங்களுக்கு உண்டு. வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு நன்மை செய்யும் நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கின்றது. 10லே குரு பகவான் மற்றொரு புறம் இருக்கின்றார். 5லே கேது. பாக்கியஸ்தானத்திலே கேது இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பிள்ளைகள் சில பிரச்சனைகள் வரலாம். முன்னேற்றம் கருதி நீங்கள் முயற்சி எடுத்தால் கூட அது முடிவெடுவதில் சில சிக்கல்கள் வரலாம். முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். தொழிலில் நீங்கள் தேவையான மூலதனத்திற்காக தேடும் நிலையில் இருக்கின்றீர்கள். அதே நேரம் விரயஸ்தானத்தில் செவ்வாய். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலை கேட்டு வருகிறார்களே என்று விற்கவும் நேரிடலாம். எதிலும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராகுபலம் நன்றாக இருக்கிறது. சுகஸ்தானத்திலே கேது இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகலாம். 7லே சனி இருப்பதால் வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களுடைய கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை.
கெட்டுப்போபவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற தத்துவத்தை நினைவில் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குறு பார்வை இருப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டு. என்ன இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே இன்று சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகள் சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரியமானவர்களுக்காக செலவிட்டு மகிழ்கின்ற நாள். பிரபலமானவர்கள் உங்கள் இல்லம் தேடி வரலாம். நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். 6ல் சனி இருப்பதால் உத்தியோகத்தில் பழைய உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு மேலோங்கலாம். உங்களுடைய சிந்தனைகள் இன்று வெற்றி பெறக்கூடிய நாளாகவே இருக்கின்றது. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்குள் இரவு 6:45 வரை இன்றைக்கு, அதாவது மாலை 6:45 வரை சந்திரன் இருக்கின்றார். சந்திரபலம் உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் சிந்திக்காது செய்த காரியங்களில் கூட சிறப்புகள் கிடைக்கும். லாபாதிபதி சந்திரன் என்பதனாலும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. வருமானம் 2 மடங்காக உயரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட புதிய இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். சம்பளம் கூடுதலாக தருகிறோம், வந்து நீங்கள் சேர்ந்து கொள்ளலாமா என்றெல்லாம் கூட உங்களிடம் கேட்பார்கள். குடும்ப ஒற்றுமை பலப்படும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு நிம்மதி கிடைக்க நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். எதையும் நினைத்தவுடன் நீங்கள் செய்ய இயலாது. வருமானம் திருப்திகரமாக இருக்காது. உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள் ஏற்படலாம். ஏதேனும் உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஒரு இனிய நாள். உங்களுடைய ராசிக்கு 2லே சூரியன், சுக்கிரன், புதன். புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது, புத சுக்கிர யோகமும் இருக்கின்றது. எனவே கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். அயல்நாட்டு யோகமும் உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைகள் அகலுகின்ற நாள். தன்னிறைவு ஏற்படும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் உங்களுக்கு வெற்றி பெறும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறப் போகிறது. 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடும் செயல்படுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டிய நாள். அரசு வழி தெளிவுகள் கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அருகில் இருப்பவர்களும் உங்களுக்கு உபத்திரவமாகவே இருப்பார்கள். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. 5லே செவ்வாய் வக்கிரத்தில் இருக்கின்றார். எனவே பிள்ளைகளாலும் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களை நீங்கள் நெறிப்படுத்துவதற்காக உங்களுடைய மேற்பார்வையில் அவர்களை வைத்துக் கொள்வதுதான் நல்லது. 3ல் குரு இருப்பதால் விலகிச் சென்ற உறவினர்களில் ஒரு சிலர் இன்று விரும்பி வரலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள உங்களுக்கு வழிபாடுகள் தான் கை கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். நிதானத்தோடு செய்ய வேண்டும். நிம்மதி குறைவாகவே இருக்கும். விரயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. அதே நேரத்தில் குடும்பத்திலும் பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். நிம்மதி இல்லையே என்று நினைக்க உங்களுக்கு அமைதி கிடைக்க இன்று ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய நாள். விரயங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கின்ற நாள். ஆதாயம் உங்களுக்கு ஓரளவு தான் கிடைக்கும். 2ல் ராகு இருப்பதால் பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் என்றாலும் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். கையில் பணம் தங்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் கூட பணப்பொறுப்பில் இருப்பவர்களாக இருந்தால் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு இன்று மேலதிகாரிகள் வேலை பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்துவர். மேலதிகாரிகளின் அலைக்கழிப்புக்கு கூட ஆளாக நேரிடலாம். என்ன இருந்தாலும் அமைதி குறைவு ஏற்படுகின்ற நாள் இந்த நாள். இன்று 8லும் கேது இருப்பதனாலே இன்று விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.